கடந்த நாட்களில் நடந்த சுத்திகரிப்பு கூட்டங்களில் நாங்கள் பொருட்படுத்த ஆசீர்வாதத்தோடு நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் நமக்கு முன்பாக ஒரு பரிசுத்த பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் கொடுத்து எல்லா கிருபைகளுக்காய் அவருடைய இதயத்தோடு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதிய சீலும் சௌராசே ரதோசுவ குணமும்
ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் ஆராதனை ஒவ்வொரு அம்சங்களையும் கர்த்தரான பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஒருவரை மட்டும் போற வைக்கும் ஆராதனைக்கு வர வேண்டிய ஜனங்கள் தடைகளை நீக்கி சீக்கிரமாக அந்த கூட்டி சேர்க்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனைக்கு இருக்கக்கூடிய சகல தடைகளை கத்தை நீக்கி தரும்படி அவர்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவோம். பாடப்படுற ஒவ்வொரு பாட்டுகளை ஆசிரியர் அதுக்குள்ளாகி தரும்படியா ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் நாங்கள் நம்முடைய ஜீவியங்களை ஆராய்ந்து நம்முடைய குறைவுகளை குற்றங்களை அறிக்கை செய்து புதிய தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய குறைவுகளை குற்றங்களை அறிக்கை செய்து புதிய தீர்மானத்தோடு சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் பண்ணிக்கொண்ட தீர்மானங்கள் பொருத்தனைகளுக்கு உடன்படிக்கைகளுக்கு மரண பரியந்த உண்மையாக இருக்கு. இன்றைய நாளில் கத்தருக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தினால் எங்கள் யாவரையும் நிறைக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் யாராவது தங்களுடைய ஜீவியங்களை சரிப்படுத்தாமல் இருக்கிறார்களோ இந்த நாளில் யாவரையும்
பரிசுத்தமாகும்படியா சுத்திகரிக்கும்படியா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். තමන් කවුද තමන්ගේ ජීවිතය පාවිච්චි නොකර සිටිනවද ස්වාමීන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරන නොදකන මේසය අපි කරමු. ஆசீர்வாதம் மாட்டி தரபடியா ஜெபம் பண்ணுவோம். சியோனிலோடு பேசவும் நம்முடைய தாசன கூடாக சபை கேட்ட வார்த்தைகளை தூதுகளை ஆலோசனைகளை கத்தர் வெளிப்படுத்தி யாரோட பேசும்படியா ஜெபம் பண்ணுவோம். ரகசிய தாசியா කරනකොට උන්වහන්සේ සත්‍යස්ත උන්වහන්සේගේ මන්ත්‍රණය පණිවිඩය රහස්‍ය සභාවට එවන දෙමේ නම් සමග කතා කරන විදියක් නගරම நாளில் வந்திருக்கிற ஒரு இரண்டு ஆளும் சமூகத்தில் இருந்து வறுமையோடு திரும்பி போகக்கூடாது. யாவரையும் கத்தர் தம்முடைய காயப்பட்ட கரத்தினால தொட்டு ஆசீர்வதிக்கவரும் வியாதிகள் பலவீனங்களோடு வந்திருக்கிற சமூகத்தில் உயிர்ப்பிக்கப்படவரும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் போராட்டங்களோடு கவலைகள் துக்கங்கள் வேதனைகளோடு வந்திருக்கிற எல்லாரையும் கத்தர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தபடியா ஜெபம் பண்ணுவோம். சமாதான சந்தோஷம் ஏற்பாடு யாருக்காவது விசுவசிக்க ஜெப தேவைகள் இருக்குமா இருந்தால் விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி காண்பி. வருத்தப்பட்டு பாராட்சி மக்களுடைய நீங்கள் எல்லாரும் கிடைத்துள்ளார்கள். நான் உங்களுக்கு இணைப்பாளர் தருவேன் என்று நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் இந்த மனுஷரை விசுவாசித்து நம்முடைய கரத்தை நாம் உயர்த்தவில்லை. நாம் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து நம்முடைய கரத்தை உயர்த்தி காண்பித்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய கரத்தை காண்கிறார். நம்ம எல்லாருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியா போராடி ஜெபம் பண்ணுவோம். ஜீவன் உள்ளவர்
ಮೊದಲ ಕಟ್ಟಲೆ ನಾಮಕ್ಕೆ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಪಡ್ತಾರೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆಮೇಲೆ ಕರ್ತನ ಜೀವಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟಬಡಿನ ಸ್ತೋತ್ರ Samina sabhi sikni apna ऐसा वैसा सुनी करो பசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற சகல ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் सिद्धांत रसी करना सेल नहीं होना से आशीर्वाद करने में से सुनी करो இந்த நாளில் பேச போகிற தாசனை கர்த்தர் பலப்படுத்தி தேவையான கிருபை அபிஷேகத்தை கொடுத்து நம்முடைய கரத்தில் எடுத்துக்கிட்ட பாவிக்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் अंदर से कथा करने और उनास के दाश उनास से बाहर कर उनास से हंसते रहते तो उनास से बाहर सुबह सानिपति ला बालक में सारा पाँच करने में से सुनी करो ஆராதனையான பகுதி எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் प्रेमी हिंदू கூட से उनास से हंसते बाहर करने में सुनी करो எல்லா கனத்தை கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் से गौरी उनास से बोल करने में सुनी करो அன்புள்ள கர்த்தாவே வேலைக்காம ஸ்தோத்திரிக்கலையா இந்த ஓய்வு நாளை ஆச்சரிக்கும் சமூகத்துக்கு அடிக்கும் பிரியமணி செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கலையா அந்த காலங்கள் எல்லாவற்றிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கலையா இந்த 12ஆம் மாதம் 7ஆம் தேதி உள்ள சமூகத்தில் எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நிலத்தகன் மீண்டும் நம்மளுடைய சேதமடையாதபடி நம்மளுடைய ஆபத்து விபத்துகள் அணுகாதபடி நம்மளுடைய பாதுகாப்பு வைப்பதற்காக ஸ்தோத்திரிக்கலையா இம்மட்டுமான எங்களுக்கு ஒவ்வொரு நல்லவர் போதுமானது ஏற்றிட்ட வேலை ஏற்றிட்டு கொண்டு சுவர்க்கப்பட்டு விளக்கப்பட்டு இன்னும் கூட சமூகங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த லட்சியத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து இந்த வேலைக்கு உபதேசத்தை கொடுத்து அதில் நிலைத்திருந்து அதில் வளர உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கலையா விசேஷமாக இந்த நாளை இந்த ஆராதனை பொறுப்பதை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களை சமத்துவார பெரியோர் சிறியோர் யாவையும் நீ ஆசீர்வதிப்பதனாலும் உங்களை ஆசீர்வாத கருத வேணுமையா விசேஷமாக இந்த வேலை பாட்டுகள் சாட்சிகள் தூண்டுகள் யாவையும் நீ பொறுப்பதை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் ஒவ்வொரு இதுகளின் மூலம் ஆசீர்வாத அனுபவிக்கும் காணப்படும் விஷயங்கள் விசேஷமாக இந்த வேலையை எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேண்டுதல் உள்ள எல்லாவற்றையும் பலவற்றை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த நாளை மாண்டு ஒவ்வொரு வந்தவர்கள் யாவரும் ஆண்டுகளை விடுதலை பெற்று சுபங்கள் பதிலை பெற்று அது முன்னேறி சில உதவி செய்ய வேண்டும் விசேஷமாக நம்முடைய மேசை யாவருக்கும் ஆசீர்வாத மேசையாக காணப்பட வேண்டும் யாரால் அபத்தனமாய் நம்முடைய மேசையில பங்கு பெறாதவரையே நாங்கள் யாவரும் சீர்பற்றி சரிபற்றி எங்கள் ஜீவிக்கு என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ யாவற்றையும் நீ ஆண்களை ஆராய்ந்து அறிய தேவர் சோதித்து சிந்தனைகள் அறிய தேவர் பற்ற வகையில் என்னென்ன உண்டு எல்லாத்தையும் சீர்படுத்த வேண்டும் மீண்டும் மேசைக்கு ஆய்க்கப்பட்டு உதவி செய்யும் கூட்டம் யாவற்றையும் பொறுப்பற்று ஆசீர்வாதத்தை சீர்படி சரிபற்றி எப்படி அவனை சனிநாட்டிலும் காணப்பட உதவி செய்யும் எங்களை தாற்றலோ ஏசத்தில் இல்லாமல் கருத்தோம் இல்லாதே ஆங்கில பாடம் Let the world forsake me, and my friends above me. I will look to Jesus, He will alone. He will dwell with me, by His hand upon me. He will abide my joy. My Jesus never let me down.
28வது சூழ்நிலை. Sabe
Thank you.
வாழ்க்கையும் अपने मनुष्य विधि प्रक्रिया में नफरत बड़ा சத்துரு கொண்டு வந்த தீமைகள் தந்திரமாக உள்ளவைகளாக இருந்தன. सतरे गेलों और नफरत कविता लगे அது மறைக்கப்பட்ட கனியை போல் இருந்தது. एक साधु लेवो मदद में दिखना ஒரு குழி, ஆழமான குழி இருந்தது. ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருந்தது. जब मदद पुना अनुभव तापे इतने बदल सके ஆனாலும் கூட கர்த்தர் தப்புவித்தார். तो स्वामी लोग से लगा ஒன்றுமே எங்களுக்கு தெரியவில்லை. किसी ने कपड़े पहने हैं நாங்கள் ஒரு பேட்டுகளை போல நடந்து கொண்டு अब போனோம். अपना ने जानते हैं सुनो அறிவில்லாமல் நான் நடந்து கொண்டு போனோம். अब हम ये दर्द में बैठे கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக போனாலும் பிசாசுகளுடைய வஞ்சனை அநேகர் இழுத்துக் கொண்டது. स्वामी लोग सब सबका किसके जितना कि रहने मत बना लो दो दिन में यक्ष बुला कर रहा था ஆனாலும் கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். तब स्वामी लोग से को बेरा कर सुनो இன்றைக்கு இந்த வருஷத்தின் 341வது நாள் நாங்கள் வந்திருக்கிறோம். आदत विवासरे तुलसी हाथरी से एक बार दमस को बैठा 341வது நாளிலும் 341 நாளிலும் தீமைகள் அநேகம் வந்தன. मैं तुलसी हाथरी से एक बार दमस को वो नापुर बैठने எத்தனையோ ஆபத்துக்கள், वो नापुर आनंद நாசமோசங்கள், विपत्ति करदर பொல்லாப்புகள், नापुर மரண கண்ணிகள் நம்மை சுற்றியிருந்தது. मारने वाला पर तबावट आवा எத்தனையோ தீமைகள் நம்மை சுற்றியிருந்தது. वो नापुर अब आवत दिवना நிற்க முடியாமல் இருந்தோம். अपने स्थिति में रहे कर ஆழ்ந்த ஜலத்தின் நிலையான ஒரு ஸ்திரமாக நிற்க முடியவில்லை. क्या वो चले तो स्थिति उसी में रहे कर ஜலம் நம்மை ஆத்துமா மட்டும் பெருகி வந்தது. चले धारा वापी प्राणी ஆனால் கிருபையின் தேவனோ நம்மை தப்புவித்திருக்கிறார். करुणा विनय सब धर्म गंदा அந்த நன்றி எத்தனை பேருக்கு உண்டு? एक उन्नत का ठीक है அப்ப நன்றி நிறுத்தியதோடு பரிசுத்தாவின் நன்றி. ऐसे गुरुना से शिक्षा की भी அந்நிய பாஷை பேசி கைகளை தட்டி கர்த்தருடைய கலிவரங்கள் अंतोष कथा के यात्रा सब के स्वामी कौन से भी முழு பரலோகம் நம்மோடு சேர்ந்து கலிவரங்க. उन्हें स्वामी वापस को देखते भी भी பரிசுத்தாவியானவர் நம்மத்தில் அசைவாடுகிறார். खुदा के नाम से उधर से கர்த்தருக்குள்
இயேசு நமக்கு சொந்தம். Yesus itu berarti அவர்தான் நமக்கு சொந்தம். Tuhan semua berarti. இந்த பூமியில் யாரையும் நாங்கள் நம்ப முடியாது. Di bawah itu kisah kiri kamu bisa நம்பக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கக்கூடிய நம் இயேசு மட்டுமே. Bagaimanapun kita bagi விசுவாசி kepada Tuhan masih kita pulang kita Yesus அந்த நேரத்திலும் உங்கள் நமக்காக ஒரு யுத்தம் செய்து ஜெயம் தருகிறவர், நமக்காக உதவி செய்கிறவர். Saya membuat di mana sebab ini sadar kalau jaya badi no apa ini bahasa dia kata. அந்த காலங்களில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். Pasti kita masih bersama dengan kita bilang pada buku. அதில் ஒரு சிலரைகள் தான் நாங்கள் மனதில் வைத்திருக்கிறோம். Apa itu dekat tu yang sini kabarnya. ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். Terus kami tahu sekarang bilang pada buku. அது எண்ண முடியாதவைகள். Jadi kalau kita bilang ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்கள். itu sebabnya kita tidak butuh. அந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். Kami orang bisa kita அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துகிறார். ஐக்கியத்துக்குள் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் நடத்துகிறார். இந்த ரட்சிப்பு கிடைத்திருந்த விட்டால் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பீர்கள். இந்த ரட்சிப்பு நமக்கு வேலையாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பு தான் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. இந்த பாதுகாப்பின் வேலைக்குள் விடுமையினாலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவருக்கு ஓடினாலும் அவர் உங்கள் பின்னே வந்து உங்களை இறுக பிடித்துக் கொள்கிறார். ஆனபடியால் காலையிலே கர்த்தருக்குள்ளே பலப்படுங்கள். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக கழிவுறு. இந்த நேரத்தில் துக்கமாக இருக்கக்கூடாது. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும். வேலையினால் கண்டுபோகட்டும். கர்த்தரை உயிர்ப்பித்து நடத்துகிறார். அவரால் பசுத்தாய் வல்லமையால் பலப்படுங்கள். பசுத்தாய் சந்தோஷத்திலே கழிவுறுங்கள். கடக்க முடியாத பாதைகளில் Thank you.
සිටින අද බල අදහස් සිටිනවා. ස්වාමීන් වහන්සේ කයත බදලෙනවා. ඔබලා කිසිම දෙයකට කඩකඩුවක් නැහැ. මෝසේ සමග සිටියා මේ මාසේ මම ඔබලා සමග සිටිනේ. යෝෂුවගේ ආරුණ්‍යද මම මේ ස්ථානයේ තබා දෙනවා. ඒ උඹලාට ආයිත් සේවකයෙක් සිටිනවා. මාගේ සේවකයන්ගේ අමතකව කීකරවි යටහත් වී සිටිනවා නම් මම මේ දේශයේ සුව කරන්නේ මේක මම නවසුද කතා කරන්නේ. මාගේ රොටියටද මාගේ මුතුනි පානයටද නඹලා සූදානම් වන පිරිස බොහෝ දෙනා මාගේ දුර සිටිනවා. නුඹලාට අදාළ විභාගයේ පොළොවේ නොවේ ස්වර්ගී මම බදලේ. දුරිද ගසදම මාවිස පරදරන්නු නිකල නුඹලා ඔය වෙන්නේ මම කතා කරන්නේ. නිමුතුන් වලට කාලේ නැහැ. නිමුතුන් වලට කාලේ නැහැ. මම ඉක්මනින් ඉන්නේ. මාගේ සුදුමුතෙල්ල රැස් කරලා කාලේ මේක කියලා වාස කියනවා. Ibrahim mana kisah tu berapa ini? Mak yang apa kisah tu berapa ini mana? Di mana tu bagi bagi Allah gina orang masa mama reda. Mama kira sih kan bawa hari ini. Kalau kamu lihat kalau kita lihat buat makan sama मागे रजनी नूर तुले खाऊ कोण सिंगिया वाले मागे शुद्ध खाने खाऊ तो ना ना
අතේ පිස්සුව ඔබේ සිතේ පවිත්‍රව ඒ ස්ථානයේ නතර වෙනවා. ඔබේ සිත මාතුල කෙලෙසක තිබෙන්නේ. ඒක රැවටිලි කාරණා තිබෙනවා. මාතුල හරියට තිබෙනවද? මාගේ දරුවෝ මේ දවස්වල කෙලෙසක සිටින්නේ කියලා විමසා බලන්න. දුබ ලැබුණේ ගොනුතුද ආව පමණයි ඔබට ආරක්ෂාව තිබෙන්නේ කියලා සම්මත කරනවා. මාගේ පියාසක් යටතේ ඔබට ආරක්ෂාව තිබෙනවා සුවේ තිබෙනවා. මාගේ දරුවෝ ඔබ කොහෙද ගමන් කරන්නේ? මාගේ දැකුමේ තුල ඔබ ආවේ නැතිනම් ඔබගේ පාදේ වැඩලේ. ඔබ කොහෙද ගමන් කරන්නේ? ඔබ යනවා මාවත නතර කරන්න. ඔබ තුල මා ක්‍රියා කරන්නේ. ඔබ පස්සට එන්නේ. ඔබ විස්තර පිටට යනවද ඔබ සත්‍ය දර්ශක කරයි. ඔබ යනවද ඔබට අනුතර තිබෙනවා. මාගේ පියාට යටතේ ඉන්න. මාගේ පියාට යටතේ ඉන්න බල. ඔබට ආරක්ෂා දෙන්නේ කියලා සම්මත කරනවා. ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். ජීවිතේ මසවලට 340 நாட்கள் ஜீவித்து 341வது நாளுக்குள் வந்து விட்டோம். 340 දවසක් ජීවත් වෙන්නේ 341 දවසකට පැමිණෙනවා. இன்னும் 25 நாட்கள் தான் இருக்கிறது. තව දවස් 25යි නෙවෙයි. இன்னும் 24 நாட்கள் தான் இருக்கிறது. තව දවස් 24යි නෙවෙයි. எப்படி ஜீவிக்க போகிறாய்? ඔබ කෙලෙසක ජීවත් වෙන්නේ. 40 நாளும் 340 දවසක් மாம்சம மனது பிரகாரம் ஜீவித்திருக்கலாம். ඔබගේ මනස මාංශයට ගැටුණා. கர்த்தருடைய வழியை விட்டு நீ பின்னோக்கி போய் கொண்டிருக்கலாம். සෝදාන්ගේ මාර්ගයේ ඔබ අහපස් ගියේ. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ලෝකේ භාර්යාව සිතා ගන්න. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ලෝකේ භාර්යාව සිතා ගන්න. மனதிற்கு செவிமடுங்கள். අසුතේ යම්කදේද. நிமித்தமாக தேசம் குணப்படட்டும். ඔබ කරනකොට දේශේ සුවයද. நிமித்தமாக உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ඔබ කරනකොට ඔබගේ පවුල ආශිර්වාදයක්. உன் நிமித்தமாக உன் சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். ඔබ කරනකොට සභාව ආශිර්වාදයක්. உண்மையாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். සිතාම උන්වහන්සේට බලන්න. ஹalleluya. பவனக சபலக பலக මාගේ දරුවෝ මම ඉන්නේ කියන්නේ දුබලතුල බෝ වහල්කමට ගිලනවා. விட்டுவிட மனதில்லாத இருக்கிறது என்ன? දුබල ಈ වහල්කමේ ඉන්නසෙට කැම් අකමැති සිටින්නේ මන්ද. විකසිත මගේ දර්ශනය
මාගේ දාසේ ගැන පිරිස සියලුම වහල්කම දැක්කොට පසුතැවෙන්න சமூகத்திலே அநேகர் இரக்கம் பெறாமல் இருக்கிறீர்கள். මාගේ දරුවනි මාගේ අතුමගේ බෝධින අනුකම්පාව ලබන සිටිනවා. சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்தீர்கள். මාගේ අතුමගේ නුඹලා කියන සිටියා. ஆனாலும் உறுதியாய் அதை விட்டுவிட உறுதியாய் இருக்காததினாலே என்னுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது என்று நான் சொல்லுகிறேன். නුඹලා ඊදී ස්ථිරව අතරින්ද සිතක් නැතුව සිටින බැරි මාගේ අනුකම්පාව ලැබෙන එක නොලැබෙන බව මම කියන්නේ. என் மகனே நீ இந்த சமூகத்திலே தீர்மானம் எடுத்து போனாய். මාගේ පුත්‍රය ඔබ මාගේ අම්මගේ තීරණය අරගෙන ගියා. நீ அங்கே போய் உன்னுடைய மனதை அழைக்காமல் நீ பாவ காட்சிகளை பார்த்துட்டு வந்திருக்கிறாய். නුඹගේ සිත්ව වැඩපවත්වන්නේ නැතුව පාපේ දේවල් ඔබ බලාගෙන සිටිනවා. உன்னுடைய பரிசுத்த மேசையிலே அப்படியே பங்கெடுக்க போறாயா? මාගේ සුදු මේසේ එලෙස ඔබ පංගු කරගම් ලබන්න යනවද? உன்னை நிராகரித்தாரே அல்லாஹ் நீ நியாயத்தில் படைவாய். නුඹ විමසා බලන්න එසේ නැතිනම් ඔබ විනිශ්චය කර ලබනවා. பிள்ளைகளே அநேகருக்கு என்னுடைய கல்வாரி தரிசனம் இல்லாமல் இருக்கிறது. මාගේ දරුවනි බෝධිනාට කල්වාරියේ දර්ශනය නැතුව තිබෙනවා. என்னுடைய வருகை தரிசனமும் இல்லாமல் இருக்கிறது. මාගේ ඊමේ දර්ශනය නැතුව තිබෙනවා. என் பிள்ளைகளே நீங்கள் கல்வாரி தரிசனம் உள்ளவர்களாய் என்னுடைய இந்த பரிசுத்த மேசையிலே உங்களை சீர்படுத்தி சரிப்படுத்திக் கொண்டு நீங்கள் பங்கெடுப்பீர்களானால் நீங்கள் ஜெயதீபம் செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். මාගේ දරුවනි නුඹලා අරිකස්වාගෙන සුදුසු වගේ මේසේ පහු කරගම් ලබනවා නම් මා නුඹලා ජය ජීවිතය ගත කරන බව උන්වහන්සේ කියනවා. என்னுடைய மாமிசத்தை பதித்த என்னை இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய உடையவனாய் இருக்கிறான். கடைசி நாட்கள் நான் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். මාගේ මාංශය අදබෝ කරන්නේ මාගේ උදරේ පානය කරන පුද්ගලයා තුළ සදාකාල ජීවනය ඇත. අන්තිම කාල දවසේ මම ඔබ නැගිටිනවා කියලා මාස කියනවා. ஆமென். சரிப்படுத்திக் கொள்வோமா? හරිකස් වදලෙම இந்த வருஷத்தின் கடைசி ஒரு சந்தர்ப்பம். මේ වසර අන්තිම අවස්ථාව இரக்கமுள்ள தேவன் අනුකම්පා බරිත දෙවියන්වහන්සේ நம்மை அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக අපගේ උන්වහන්සේ අනුකම්පා දක්වන වෙනස சிரத்துக்கும் இரத்தத்துக்கும் தகுதியாக எங்களை மாற்றுகிறார். උන්වහන්සේ ශාරීරික උන්වහන්සේ රුගතියේ බෙදව සුදුසු කරනවා. போய் ஞானவானாய் காண்பித்துக் கொள்ளாதே. ඔබ නැගිට ගොස් ඔබ ප්‍රඥාවන්තයෙක් කියලා පෙන්ව ගන්න එපා. புத்திமான் என்று எழுதி போய் இதை எண்ணிக்கொள்ளக் கூடாது. ඔබ ඥානවන්තයෙක් කියලා දැනුමක් තිබෙනවා කියලා ඔබ සිතා ගන්න එපා. என்னை தாழ்த்தி எனக்கு அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ඔබ යටහත් කරමින් මහන්සියට බාර දෙන්න. இயேசுவின் மனதை கொஞ்சம் நோக்கி பார். යේසුස් වහන්සේගේ මනස මතක් හැරි බලන්න. இந்த மனதின் ஏக்கத்தை நோக்கி பார். යේසුස් වහන්සේගේ මනසින් පෙනෙන දැනුම බලන්න. இயேசுவின் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த தாகத்தை நோக்கி பார். යේසුස් වහන්සේගේ සිතේ ගැඹුරින් තිබෙන ඒ පිපාසය බලන්න. அவர் உனக்காய் காத்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් සිනා. உறுதியாய் மனதிரும்புங்கள். විශ්වාසව දැස சரியான தீர்மானம் எடுங்கள். හරි තීරණයට එන්න. யாராவது கடந்த நாட்களில் பேசாலையும் எங்கேயும் ஜெபங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் இருந்திருந்தால் உடனே நீங்கள் எழுப்பி இப்பொழுதே உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். පේසාලයෝ පේසානේ පසුගිය දවසවල තිබුණා යාඥාවේ ඔබ හරිකස්සේ නැතිනම් දැන් නැගිට සිට හරිකස් වගන්න. அந்த நேரம் கொடுக்கப்பட மாட்டார். ඔබ වේලම් දිනවල බදී නැහැ. இதையாவது நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ඔබ නැගිට හරිකස් වගන්න. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். තමගේ පාප සකවන්න සඵල වදී නැහැ. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். ඒ දෙක කියාසිට අත්හරිනවා පුද්ගලයා අනුකම්පාව ලබා ගන්නවා. எத்தனை பேருக்கு இயேசுவிடத்தில் இரக்கம் தேவை? කීපෙනෙක් යේසුස් වහන්සේට අනුකම්පාව ඕනේ. இயேசுவின் இரக்கம் உனக்கு கிடைக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. යේසුස් වහන්සේගේ අනුකම්පාව ඔබට ලැබෙනවා නම් ස්වර්ග රාජ්‍යයට ලැබෙන්නේ නැහැ. நீ சியோன் எருசலேமுக்கு போகாவிட்டாலும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ கட்டாயம் இயேசு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ඔබ සියලු යෙරුසලේම උරුම කරගත්තේ නොකරතරේ ඔබ ස්වර්ග රාජ්‍යයට යන පිරිස යේසුස් වහන්සේගේ
අනුකම්පාව ලබාගෙන ගැලවීම අධික වෙනවා. எத்தனை பேர் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ජීවිතේ විශ්වාසයෙන් සම්මුඛයෙන් සෝදානම් වෙනවා. அவர் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு தகுதியா எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? නමුසෝ නැගිටිනවා කියලා කියනවා ඒක සුදුසු තීරණයක් இதோ ගන්න. இந்த காலையில் உனக்காகவும் எங்கள் எல்லாருக்காகவும் நன்மையை பேசி நமக்காக சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. මේ ඔබ දෙස සමසිරදෙනා උදෙසා යහපත කතා කරන යේසුස් වහන්සේගේ වගුරු ලබනවා. எழுப்பி நிற்க யாவரும் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. නැගිට සිටින සිටිනවා බාහිර ස්වගත. தெரியாத நேரம் கொடுக்கப்பட மாட்டாது. නැති නිමිෂයකට වේලාව දෙන්න බඩේ. இது கடைசி சந்தர்ப்பம். මේ අන්තිම අවස්ථාව. அறிக்கை செய்தவர்கள் கூட කියා සිටියා වරනවා. ஏதாவது உணர்வு உண்டாயிருந்தால் තව මොන කුමක්ද හැඟීමක් තිබෙනවා. நான் இருக்கிறேன், நான் துக்கப்படுத்தி விட்டேன் என்று உணர்ந்திருந்தால் මම දුක් කරා කියන හැඟීම තිබෙනවා. நீங்கள் எழுதி உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ඔබ නැගිටිනවා අධික சில ස්වගත. நிமிடங்கள் உங்களுக்காக நாங்கள் தருகிறோம். සමහර මොහොතකට වේලාව ලබා දෙනවා. உங்களுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ඔබ වෙනුවෙන් දේව අපි ඉස්සර යාපන වෙනවා. எழுந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக மற்ற யாருக்கும் நல்லா ஜெபிங்க. නැගිට සිටින සිටිනා උදෙසා සිටිනා උනන්දු යාපන වෙනවා. யாரும் இரக்கத்தால் நிரப்பப்பட்டு සිටිනාන කපාවේ පුරු ලබන්නේ. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இரக்கத்தால் நிரப்பட்டு සිටිනා උන්වහන්සේගේ කරුණාවෙන් පිළිවාවේ. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த கல்வாரி இடத்தில் சுத்திகரிக்கட்டு. සිටිනා උන්වහන්සේ කල්වාරි හේතුවේ සිත පවිත්‍ර කරාවේ. எல்லாரும் உட்காருங்க. කියා සිටින සිටිනා මාඩි වෙන්න. கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ටික වෙලාවක් සිටිනා උන්වහන්සේ ස්තුති කරමු. இயேசுவின் இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. සමහරවිට අනුකම්පාව උදෙසා ස්තුති කරමු. ரட்சிப்பும் நீரே, எங்கள் ஜீவனின் பலனும் நீரே. என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே. எங்கள் ஜீவனின் பலனும் நீரே. இரக்கமும் கிருபையும் நிறைந்தேன் இயேசுவே. இன்னும் உம்மை துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்தேன் இயேசுவே. இன்னும் உம்மை துதிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் கிரியை செய்து நம்மை சுத்திகரித்து
திரும்பவுமாக இந்த வருஷ கடைசியிலே சமூகத்திலே நிலைநிறுத்தினபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். සුදත්නාන්සේ බලවත් ලෙස අප මැද ක්‍රියා කරමින් නැවත වතාවක් නාසනාන්තික දේවමුඛ අප සිටිනවා එන නිසා ස්තුති කරමු. கர்த்தர் மத்தியிலே நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ අප මැද අපට දුන්න ආශිර්වාද ආශිර්වාද නිසා ගුණවත් ස්තුති කරමු. கர்த்தருக்குள்ளே கலிகூடவும் பலப்படவும் உயிர்ப்பிக்கப்படவும் கிருபை தந்தபடியாக ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ තුළ ප්‍රීති සන්තෝෂ වෙනද ප්‍රාණවත් කරන ලබන්න ශක්තිමත් වේද උන්වහන්සේ උදව් කරන නිසා ගුණවත් ස්තුති කරමු. கர்த்தர் நடத்துவானும் ஆவியானவர்கள் மத்திய வல்லமையாய் கிரியை செய்து வசனத்தை எனக்கு குணமாக்கி அதை பரிசுத்தப்படுத்திக்கிறார் இன்னும் தகுதிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். ඉතින් වෙලා උන්වහන්සේ බාරකට වග පෙන්වන්න ඕනේ. උන්වහන්සේ තමන්ගේ වචනය යවා සින්දිනා සුව කරමින් සුදු විහිසෙත් සින්දිනා සූදානම් කරමින් ස්තුති කරමු. அநேக விதத்திலே நீங்களோடு பேசி நீரான கத்தாவே நீலப்பனங்களை உணர்ச்சி கொடுத்தி கத்தாவே சாமி நாங்கள் இந்த நிலம் செய்கிறோம் எப்படிப்பட்டவராக நாங்கள் ஜீவிக்கிறோம் என்பதை எல்லாவற்றையுமான கத்தாவே நிச்சயத்தோட்டமாக எங்களோடு நீ பேசி நீரான கத்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் செவி கொடுத்தோமான கத்தாவே வார்த்தையை நான் கேட்டேன் எங்கள் ஜீவிகளையுமா நாங்கள் ஆராய்ச்சி பார்த்து எங்களை பரிசுத்தம் பெற்றுக்கொள்ள எங்கள் விருப்பமில்லாத எல்லா வழிகளையும் எப்படி ஜீவிக்க நீ எங்களுக்கு சேஷமான கிருவியில் கத்தாவை பிறந்தவராக துடிக்கிறமான கத்தாவே ஜீவன சாட்சிகாரங்கள் மற்றும் அதே போல இந்த சபைக்கு அந்த தூதியை பெற்றிருக்கான நீங்கள் நல்ல நிலங்களாய் நீ மாற்ற வரும் தாசனை பெறப்பட்ட வருமானம் எல்லாத்தையும் இல்லாத வருகையினால் மற்ற சீக்கிரமாக இருக்கிறது அன்றைய இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்றுதான் சட்டத்தை நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் மனதை கொடுத்து மனம் திரும்பி அணுகத்தாவே எங்கள் பசுத்தை ஜீவத்தை பாதுகாத்துக் கொண்டு நீ வருநாளுமே சந்திக்கும்படியாக சபையார் யாவரையும் எங்களை தகுதியில் பார்த்துகளாய் மாற்றங்களை தான் இயேசுவை நாம் தகுதியை சாட்சி சரி ஜெருசலம் தேவராஜ் சாட்சிக்கிறேன். சாவிதான் ஸ்ரீ சுந்தரம் கிறிஸ்துவின் खुदा वैसे से वेदा को उन्होंने समाज जीवित होने के बाद देवरी उन्होंने से गुणों को सुधारने स्वामी नमः श्रीस्तान मानव जीवन के बाद देवी मद महा साक्षी को देव